வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இன்று வடக்கு வடகிழக்கு பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு 390 கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கில் மையம். விசாகப்பட்டினத்திற்கு 430 கிலோமீட்டர் தெற்கிலும் ஒடிசாவின் கோபால்பூருக்கு 610 கிலோமீட்டர் தென்மேற்கிலும் மையம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூர் மாநகரில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலையில் தேங்கிய மழைநீரில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இரண்டு நாள் பயணமாக இன்று குவைத் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை மேம்படுத்துவதுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் வாய்ப்பு. திமுக ஆட்சி மீது குற்றம் சாட்ட எதுவும் கிடைக்காததால் ஏதேதோ புலம்புகிறார் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தொடர்ந்து திட்டங்கள் அறிவிக்கிறாங்களே, சொன்னபடி நிறைவேற்றுறாங்களே, அதனால அவங்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவும் கிடைக்குதுன்னு வைத்தறிச்சல் காரணமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்கை வைத்திருக்கிறோம். ஈரோடு கள ஆய்வு புதிய நம்பிக்கை தந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கள ஆய்வில் நான் உணர்ந்த உணர்வு என்னன்னு கேட்டால் 200 தாண்டி வருமோ என்ற எண்ணம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தி. கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷாவின் இறுதி ஊர்வலத்திற்கு எதிராக பாஜக போட்டி பேரணி. தடையை மீறி பேரணியாக சென்ற அண்ணாமலை, வானதி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு விடுவிப்பு. ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்பது குறித்து திருமாவளவன் சீமானிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் தாக்கு. திருமாவளவன் போடுறாரு, என்ன போடுறாரு? மாட்டிய வீர வணக்கம் தியாகி. ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓட்டு பிச்சை இன்னொரு கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஓட்டு பிச்சை எடுப்பவர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். மறதி எனும் நோய் இருக்கும் வரைக்கும் ஓட்டு பிச்சை எடுக்கும் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருப்பார்கள் எனவும் அண்ணாமலை காட்டும். கோயம்புத்தூர் மக்களே, நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு.
எங்கேயோ போக வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்குதுங்க. ஆனா என்ன, ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனால தைரியமா இருக்கிறாங்க, எப்படியோ ஜெயிச்சிடலாம், நமக்கு ஓட்டு பிச்சை போடுவாங்கல்ல. நெல்லையில் நீதிமன்ற முன் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம். 4 பேர் கொண்ட கும்பல் இளைஞரை வெட்டும் காட்சி வெளியாகி அதிர்ச்சி. நெல்லை நீதிமன்றம் முன்பு நடந்த கொலையை காவல்துறை ஏன் தடுக்கவில்லை? நீதிமன்ற வளாகத்தில் இருந்து 100 மீட்டர் தூரத்தில் கொலை நடந்துள்ளதை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. எங்கும் கொலை, எதிலும் கொலை என்ற திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல. நெல்லையில் நீதிமன்றம் முன் இளைஞர் கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நெல்லை கொலை சம்பவத்தில் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு 2 மணி நேரத்தில் 4 பேரை கைது செய்து நடவடிக்கை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை என புழுத்து போன பொய்யை இபிஎஸ் பாடத் தொடங்கியுள்ளதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே சட்டக்கல்லூரி மாணவர் வெட்டி படுகொலை. பழி தீர்க்கும் நோக்கில் சென்ற கும்பல் தவறான நபரை கொன்றதால் பரபரப்பு. ஜனவரி 6ஆம் தேதி காலை 9 மணிக்கு தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஆளுநர் உரையை முழுமையாக படிப்பார் என நம்புவதாகவும் பேட்டி. மண்டபத்தில் வருகிற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கூட்டியுள்ளார்கள். அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 176(1) படி மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் காலை 9:30 மணிக்கு உரை நிகழ்த்த உள்ளார்கள். துணைவேந்தர்கள் நியமனம் குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்ட செய்திக்குறிப்பு உண்மைக்கு புறம்பானது. தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பு யுஜிசி விதிமுறைகள், உச்சநீதிமன்ற உத்தரவுகளுக்கு முரணானது எனவும் ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. துணைவேந்தர் பதவிகளை நிரப்புவதில் அரசியல் செய்வதை விடுத்து பல்கலைக்கழகங்கள் கல்வி பணியாற்ற வழிவிட வேண்டும். ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பதில். தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். வேலூர் பாஜக பிரமுகர் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் திறக்கவிட மாட்டேன் என மார்த்தட்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடலூர் நிலக்கரி சுரங்கத்திற்கு ஏன் கோபம் வரவில்லை? மதுரைக்கு ஒரு நியாயம், கடலூருக்கு ஒரு நியாயமா என பாமக தலைவர் அன்புமணி சரமாரி கேள்வி. மதுரைக்கு ஒரு நியாயம், கடலூருக்கு ஒரு நியாயமா? அங்க எல்லாமே விவசாய நிலம் தானே. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மக்களுடைய வாக்கு மட்டும்தான் வேணும். இந்த மக்கள் எக்கேடு கேட்டாலும் அவங்களுக்கு அவர் கவலை படுற மாதிரி தெரியல எனக்குலாம். சென்னை எர்ணாவூரில் நடைபெற்ற எண்ணூர் அனல் மின் நிலைய கருத்து கேட்பு கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம். கூட்டத்திற்கு வருகை தந்த சீமானை வெளியே போய் என திமுகவினர் தொடர்ந்து கூச்சலிட்டதால் பரபரப்பு. காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம் என அனைத்து ஒப்பந்தங்களையும் தனியாருக்கு கொடுப்பதன் காரணம் என்ன?
அனல் மின் நிலையத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாதது ஏன் என்றும் சீமான் சரமாரி கேள்வி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை கூடுகிறது திமுக தலைமை செயற்குழு கூட்டம். கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். சென்னை மெரினா கடற்கரையில் மகளிர் சுய உதவி குழுக்கள் சார்பில் உணவு திருவிழா. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். பரந்தூர் விமான நிலைய பணி சிறப்பாக நடைபெற்று வருவதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தகவல். மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் விமான நிலையம் அமைய இருப்பதாகவும் விளக்கம். நல்ல சிறப்பா போயிட்டு இருக்கு. மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாம வெகு விரைவில் நல்ல ஒரு அற்புதமான அதெல்லாம் வந்து அது ப்ராசஸ் இருக்கு. இப்ப யூனியன் கிட்ட போயிருக்கோம். எல்லாம் நம்ம சைட்ல எல்லாம் பணியெல்லாம் முடிஞ்சது. யூனியன்ல இருந்து வரணும். போக்குவரத்து ஊழியர்களுடன் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை வரும் 28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெறும். கோவையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். ஒரு ஆவல் இருக்கிறது. கடந்த காலத்திலே நடந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிக்காமல் இருந்தது. நம்முடைய முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் அது முடிக்கப்பட்டது. மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை எப்பொழுது நடைபெறும் என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் 28, 29 தேதிகளில் இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. தர சோதனையில் தேர்வாகாத நிறுவனங்களுக்கு கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டதாக வெளியான செய்திக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மறுப்பு. தரமான பருப்பு மற்றும் பாமாயில் வழங்கும் நிறுவனங்களுக்கே கொள்முதல் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக விளக்கம். சென்னை மாநகர பேருந்துகளில் சென்னை வாழ் மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பயணம். இன்று முதல் கட்டணமில்லா பேருந்து பயணத்திற்கான டோக்கன் வழங்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ரயில் பயணிகள் வாலெட் பயன்படுத்தி டிக்கெட் எடுத்தால் 3% சலுகை. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மதுரை விமான நிலையத்தில் இருந்து சென்னைக்கு இரவு நேர விமான சேவை தொடக்கம். இரவு நேர விமான சேவை மகிழ்ச்சி அளிப்பதாக பயணிகள் பேட்டி. அது தொடர் கோரிக்கையாக இருந்தது. பக்கத்து மாவட்டத்திலேருந்து புதுக்கோட்டை, நம்ம தஞ்சாவூர், காரைக்குடி இந்த மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் கல்ஃப் கண்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க. இந்த இரவு சேவைன்றது இப்போ கிடைச்சிருக்கிறது வந்து நம்மளுக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. கௌரி, நாங்கள் மதுரையிலேருந்து இப்போ சென்னை போயிட்டுருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ நைட் டைம் ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம பஸ்ஸுக்கு தான் முன்னாடி எமர்ஜென்சினா போக முடியல. இப்போ ஃப்ளைட் விட்டதுனால ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. விருத்தாச்சலம் அருகே மணிமுத்தாறில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த இளைஞர். சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் உறவினர்கள் அழுது புரண்டு மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் இரத்தக்கரையுடன் புகுந்த போதை ஆசாமி. தடுத்து நிறுத்திய போலீசாருடன் மல்லு கட்டிய நபரால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் 46 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு மூடு விழா. கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேலாண்மை இயக்குநர் அலுவலகத்தை பெற்றோர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு.
ஆண்டிப்பட்டி அரசு பள்ளியில் மாணவிகள் பூ, பொட்டு மற்றும் கொலுசு அணியக்கூடாது என தலைமை ஆசிரியர் கட்டுப்பாடு. பள்ளியை பெற்றோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே இரவில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்த மின்வெட்டு. தேர்வு நேரத்தில் இருட்டில் செல்போன் வெளிச்சத்தில் பாடம் படித்த குழந்தைகள். மார்கழி மாத வெள்ளிக்கிழமையை ஒட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் தங்க தேர் உற்சவம். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். தஞ்சாவூர் மாவட்டம் உப்பு விடுதி கிராமத்தில் அமைந்துள்ள சித்தி விநாயகர் கோவிலில் திருவிளக்கு பூஜை. திரளான பெண்கள் பங்கேற்று விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு. புதுச்சேரியில் காகிதங்களை கொண்டு 12 அடி உயரத்தில் கிறிஸ்துமஸ் ட்ரீ உருவாக்கிய அரசு பள்ளி மாணவர்கள். 4 அடி உயரத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா உருவத்தையும் தத்ரூபமாக செய்து அசத்தல். எங்கள் ஸ்கூல்லேருந்து கிறிஸ்மஸ் வரப்போகிறதுனால நாங்கள் கிறிஸ்மஸ் தாத்தாவும் கிறிஸ்மஸ் ட்ரீயும் செஞ்சுருக்கோம். கிறிஸ்மஸ் தாத்தா 4 அடியில் செஞ்சுருக்கோம். கிறிஸ்மஸ் ட்ரீ 12 அடியில் செஞ்சுருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லாமல் நான், என் ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸு, சார் எல்லாம் செஞ்சுருக்கோம். அப்புறம் ட்ராயிங் சாரும் சேர்ந்து செஞ்சதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நன்றி, வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ள மாநிலங்களவை உறுப்பினர்கள் அறிவிப்பு. திமுக எம்பி வில்சன், விஜயசாய் ரெட்டி, லட்சுமணன், முகுல் வாஷ்னிக் உள்ளிட்ட 12 பேருக்கு இடம். நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த கலவரம் தொடர்பாக ராகுல் காந்திக்கு எதிரான வழக்கு குற்றப்பிரிவுக்கு மாற்றம். காவல்துறை உயர் அதிகாரிகள் தகவல். கடுமையான சட்டம் உருவாக்கப்பட்டது பெண்களை பாதுகாக்கவே தவிர கணவரை மிரட்டி பணம் பறிக்க அல்ல. பெங்களூருவில் ஐடி ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் காட்டம். சூரிய ஒளி மின்சாரத்தை தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை பெற அரசு அதிகாரிகளுக்கு 2100 கோடி லஞ்சம் கொடுத்த விவகாரம். அதானி குழும வழக்கை விசாரித்த அமெரிக்க நீதிபதி பதவி விலகுவதாக திடீர் அறிவிப்பு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. ஒத்திகை நிகழ்ச்சியில் முகமூடி சகிதமாக வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய சுனிதா வில்லியம்ஸ். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். ஜாம்ஷெட்பூரில் நடைபெற்ற சீனியர் தேசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி. இந்தியாவின் தீபிகா குமாரி பொம்மதேவரா தங்கம் வென்று அசத்தல். புரோ கபடி லீக் போட்டியில் பெங்கால் வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டனிடம் விழுந்தது புனேரி பால்டன் அணி.
விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர். மோகன் பகான் அணியை வீழ்த்தி FC கோவா அசத்தல் வெற்றி. திருச்சியில் நடிகர் சூரி செய்தியாளர் சந்திப்பின் போது அடுத்த தளபதி, அடுத்த சூப்பர் ஸ்டார் என முழக்கமிட்ட ரசிகர்கள். உங்களில் ஒருவனாக இருப்பதே நல்லது என விளக்கம் அளித்த சூரி. குக்கு, விசாரணை போன்ற படங்களை மக்கள் கொண்டாட மறந்ததாக கெத்து தினேஷ் ஓபன் டாக். லப்பர் பந்து படத்திற்கு கிடைத்துள்ள விருது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பேட்டி. ஜனங்க ஹாப்பியாக கொண்டாடினது தான் பெரிய விருது எனக்கு. ஏன்னா இது அட்டகத்திலேருந்து நிறைய எதிர்பார்த்தோம், குக்கு விசாரணைலாம். அப்புறம் அது ஓஞ்சிருச்சு ஒரு இடத்துல. லப்பர் பந்து ஜனங்க கொண்டாடுறது தான் நான் விருதாகவும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே அது நமக்கு சந்தோஷம்.